Hey guys, welcome back to our channel. Last video la app bar UI அப்புறம் bottom nav bar UI பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 4 பேஜ் கிரியேட் பண்ணிருப்போம். என்னென்ன மெயின் பேஜ் ஒன்னு, ப்ரொஃபைல் கோர்ஸ் பேஜ், ப்ரொஃபைல் பேஜ், அபவுட் பேஜ், ரைட்டா? 4 பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம bottom navigation இம்ப்ளிமென்ட் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து மெயின் பேஜ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி தானே. அந்த டேஷ்போர்டு இப்போ டிசைன் பண்ண போறோம். டேஷ்போர்ட் அப்படின்றத விட அந்த ஹோம் பேஜ் அப்படின்னா அந்த யூசர் நேம் அப்புறம் யூசர் என்னென்ன கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அது இருக்கும், ஃபீச்சர் கோர்ஸ் இருக்கும், ரைட்டா? இப்போ இந்த மெயின் பேஜில் ஜஸ்ட் டெக்னிக்கலாக சொல்லும்போது இந்த இடத்துக்கு ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளார நம்ம அந்த யூசரோட நேமு அப்புறம் அவங்க ரோல் டெசிக்னேஷன் என்ன அதெல்லாமே நம்ம தரப்போகிறோம். இந்த கண்டெய்னர் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி யூஐ கொஞ்சம் லுக்காக தர்றது அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். மெயின் பேஜா, இந்த பேஜ் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன். இப்போது லிப் ஃபோல்டருக்குள்ளார ஸ்க்ரீன்ஸுக்குள்ளே தான் இந்த எல்லா ஸ்க்ரீன்ஸும் இருக்குது, ரைட்டா? ஸ்க்ரீன்ஸுக்குள்ளே அபவுட் இருக்குது, கோர்ஸ் இருக்குது, ஹோம் இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது, ஸ்ப்ளாஷ் இருக்குது. நமக்கு தேவையான ஹோமுக்குள்ளார மெயின் பேஜ் இருக்குது. இப்போ இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் விசிட் இருக்குது, அதான் மெயின் பேஜ்னு சொல்லிட்டு. இதை அப்படியே தூக்கிட்டு ஒரு கண்டெய்னர் போடுவோம். இப்போ கண்டெய்னர் போட்டோம்னா இதுக்கு ஹைட் வித் கொடுக்கணும். இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் இந்த பாடி ஃபுல்லாக எடுத்துக்க போகுது. அதனால் ஹைட் மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் டாட் ஹைட். இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஹைட்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் ஹைட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த வியூ போட்டு இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டோட்டல் ஹைட்டையும் எடுத்துக்கோ அப்படின்றது தான் மீனிங். மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் ஹைட்னா இந்த டோட்டல் ஹைட்டு அப்படின்றதான மீனிங். இது வந்து மொபைலுக்கு. இதுவே ஒரு டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் வியூக்கு வந்துச்சுன்னா அதோட டோட்டல் ஹைட்டு. ஸோ எந்த டிவைஸில் பார்க்குறோமோ அதோட டோட்டல் ஹைட் எடுத்துக்கணும். அதாவது மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் ஹைட் இதோட மீனிங். இதுக்கு அடுத்து வித்து கொடுக்கும் அதே மாதிரி தான். டாட் சைஸ் டாட் வித் இப்படி கொடுத்தோன்னா கரண்ட்டாக என்ன விண்டோவில் இருக்கோ, கரண்ட்டாக என்ன டிவைஸில் இருக்கோ அதோட டோட்டல் வித் எடுத்துக்கும், ரைட்டா? கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கோம். பேடிங் இப்போ வேணாம், போக பார்த்துக்கலாம். சைல்டு அண்ட் இதோட சைல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலம் தர போகிறோம். ஏன்னா நமக்கு தேவையான கண்டென்ட் எங்கே போட போகிறோம், இங்கே மட்டும் தான் போட போகிறோம். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வேறு கண்டென்ட் வர போகுது. அதனால் பேஜ் 2ஆக பிரிச்சுக்கலாம். காலம் போட்டோமா, இப்போ சேவ் பண்ணுவோம். பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போ காலம்குள்ள சில்ட்ரனுக்குள்ள ஒரு 2 கண்டெய்னர் தரேன். இப்போ நான் பேஜ் 2ஆக பிரிக்கணும், அதுக்காக 2 கண்டெய்னர் தரேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வெறும் 2 கண்டெய்னர் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏன்னா கண்டெய்னர் எம்டியாக இருக்குது. கண்டெய்னருக்குள்ள கலர் இந்த கலர் க்ரீன் தருவோம், இங்கே ப்ளூ. இப்போயே ஒன்றும் தெரியாது, ஏன்னா இப்போயே அந்த கண்டெய்னர் வந்து எம்டியாக இருக்குது. இப்போது இந்த கண்டெய்னரை இன்னொரு விசிட் இருக்குது. என்ன விசிட்னா எக்ஸ்பேண்டட்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பேண்டடில் ரேப் பண்ணும்போது இங்கே ரேப் வித் விசிட், எக்ஸ்பேண்டரில் ரேப் பண்ணும்போது என்னென்ன ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அது பூராத்தையுமே இது எடுத்துக்கும், ரைட்டா? இப்படி எடுத்துக்கும் போது இது வந்து எம்டி கண்டெய்னர். ஸோ இது வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு தான் கன்சிடர் பண்ணோம். இது வந்து பூரா இருக்க ஃபுல் எடுத்து இதை எடுத்துக்குது, ரைட்டா? இப்போ இந்த கண்டெய்னர் இருக்கா, இதையும் நான் எக்ஸ்பேண்டரில் போடுறேன். இதையும் நான் போடும்போது ஈக்குவலாக 50-50% இதை பிரிச்சுக்குது இடத்த, ரைட்டா? இதில் இன்னொன்று இருக்குது, ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃப்ளெக்ஸ் இதுக்கு 2 கொடுக்குறேன், போதுருவோம். இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் 2 தரேன்.
இதுக்கு மீனிங் என்னென்னா டோட்டலாக இருக்கிறதுல டோட்டலாக இப்போ 6 பங்கு மீனிங். டோட்டலாக இருக்க 6ல் 4 பங்கு மேலே இருக்க ப்ளூ கண்டெய்னர் இருக்கும், 2 பங்கு கீழே இருக்க க்ரீன் கண்டெய்னர் இருக்கும் அப்படின்றது மீனிங். நான் இதுவே இங்கே 2 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா டோட்டலாக இருக்க ஸ்பேஸில் மொத்தம் 6 பங்கு இருக்குது. அந்த 6ல் 2 பங்கு வந்து ப்ளூ கண்டெய்னர் இருக்குது, மிச்சம் இருக்க 4 பங்கு கீழே இருக்க க்ரீன் கண்டெய்னர் இருக்குது. இப்படி ஆயிரும். இப்படி நம்ம எக்ஸ்பேண்டரில் போடும்போது நமக்கு ஹார்ட் கோட் பண்ணுற வேலை வராது. ஹார்ட் கோட்னு வச்சிங்களேன், எக்ஸாக்டாக ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம நம்பரில் தருது, ஹைட் 100 200ன்னு சொல்லிட்டு. இப்படி தரும்போது ஒரு டிவைஸ்க்கு மட்டும் நம்ம வச்சு தருவோம். இந்த ஒரு டிவைஸ்க்கு மட்டும் நம்ம ஹைட் 200 தந்தோம்னா இது இங்கே கரெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஹைட் ஓகே. இதுவே வேறு டிவைஸ் மாறுது, இல்லை இதை விட சின்ன டிவைஸுக்கு போகுது, இல்லை நம்ம அப்ளிகேஷன் வந்து பெரிய டிவைஸில் கொஞ்சம் நீளமான மொபைல் ஒர்க் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹைட் ப்ராப்ளம் வரும். பிக்சல் உடையிறதோ இல்லை வேறு ஏதாவது கிராஷ் ஆகிறதோ அந்த மாதிரி ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் பேடிங் கொடுப்போம். பேடிங் கான்ஸ்ட் 10. இப்போ நான் பேடிங் ஏன் தரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒட்டி இருக்கும் பார்டரில். இப்போ ஒரு 10 கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் உள்ளே கம்ப்ரஸ் ஆகும். பேடிங்காக உங்களுக்கு வந்து பார்டர்லேருந்து உள்ளே வர்ற கேப்பு, இதுதான் பேடிங். மார்ஜின் அப்படிங்கிறது பார்டர்லேருந்து வெளியே வர்ற கேப். கண்டெய்னரோட சைஸ் என்னமோ அது வரைக்கும் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பேடிங் கொடுக்கும்போது கண்டெய்னரோட பார்டர்லேருந்து நமக்கு ஒரு 10 பிக்சல் உள்ளே தள்ளுது. ரைட்டா? இந்த பேடிங் மார்ஜின் பற்றி ஒரு வீடியோ தனியாகவே பார்த்தாகணும். இதில் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது, வரும் காலத்தில் பார்ப்போம்லாம். இப்போ ஓகே, இந்த க்ரீன் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ் இட். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ இருக்குது. இங்கே நான் கண்டெய்னர் டெக்கரேஷன் தர போகிறேன். இப்போ நீங்கள் டெக்கரேஷன் தர போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கலர் இருக்குல்ல, கலரை வந்து டெக்கரேஷனுக்குள்ளே தரணும். டெக்கரேஷன் தரல அப்படிங்கும் போது மட்டும் கலரை வந்து நம்ம வெளியே கண்டெய்னருக்குள்ளே தந்துக்கலாம். டெக்கரேஷன் தரும் பட்சத்தில் டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ளே தான் நீங்கள் கலர் தரணும். இப்போ நான் தூக்கிடுறேன். இங்கே கண்டெய்னருக்குள்ள டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெக்கரேஷன். ஓகே, பாக்ஸ் டெக்கரேஷனுக்கு உள்ள நான் கலர் தரேன். colors.red. ரெட் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக வருது. டார்க்குன்றதை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் டிப் பண்ணுவோம். ரெட் டாட்னு வச்சிங்கன்னா ஷேடில் வரும். ஷேட் 50ல் ஆரம்பித்து ஷேட் 900 வரைக்கும் முடியும். இதெல்லாம் அந்த கலரோட இன்டென்சிட்டி, அதாவது கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸை குறிக்கிறது. நான் ஷேட் 100 வச்சுக்கிறேன். 100 அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் மைல்டாக மாறிடுது. ஓகே, இப்போ இதோட பார்டரை வந்து நான் சரி பண்ணுறேன். border radius dot circular 20 is fine. ஓகே, ரைட். இது டெக்கரேஷன் பார்ட் முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம சைல்டுக்கு வருவோம். கண்டெய்னர் இங்கே இருக்குது, டெக்கரேஷன் இங்கே இருக்குது, சைல்டு இப்போ இங்கே வரணும். சைல்டில் ஒரு லிஸ்ட்டு டைல் தரேன். ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஜெட் இருக்குது. எல்லா விஜெட்டும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதனால் நமக்கு தேவைப்படுற விஜெட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மிச்ச விஜெட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கிற மாதிரி, ஒரு விஜெட்டை பார்த்தாலே நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி தெரிகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். லிஸ்ட் டைல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணதே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். லிஸ்ட் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 4-5 விஜிட்டே இருக்குது. அதில் எல்லாத்தையும் இப்போ கவர் பண்ண முடியாது, தனி வீடியோவாக பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் டைட்டில் பார்க்குறோம். இதில் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு விஜிட், டைட்டில் விஜிட்ன்றது ஒரு டெக்ஸ்ட் போடுவீங்க. டெக்ஸ்ட்டில் நேமுக்கு அடுத்து ஸ்டைல் தருவோம். நேமுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு கலர், பேக்ரவுண்ட் ரெட் கலராக, ரெட்லேயே கொஞ்சம் மைல்டான ரெட்டு, அதனால் இங்கே கொஞ்சம் பிரைட்டான ரெட்டாக தருவோம். colors.red. ஓகே, சைஸ், font size வந்து ஒரு 35 is fine. weight, font
font weight dot bold போல்டுன்னு கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டாக நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்து இந்த ஸ்டைல் முடிஞ்சா இங்கே ஒன்று இருக்குது, அது பார்ப்போம். ஓகே ஓகே இதுக்கு சப்டைட்டில் ஒன்று இருக்குது. டைட்டில் இங்கே முடிஞ்சது. இங்கே கான்ஸ்ட் போட்டுடலாம். சப்டைட்டில்லையும் ஒரு டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கு ரோல் தர மாதிரி மேலே யூசர் நேம் போட்டாச்சு. யூசர் நேம் கீழே Flutter developer. Style wait a second, text style text style வர இங்கே கலர் சேம் கலர் வேணாம், கலர்ஸ் டாட் ரெட் மேலே ரெட் கொடுத்தோமா, இங்கே ரெட்டில் கொஞ்சம் கம்மியான ஷேட் தரணும், ஒரு 400. கான்ஸ்டன்ட் தரக்கூடாது இந்த இடத்துல, ஷேட் தரோம்னா ஷேட் 400. நைஸ். இப்போ இது சைஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு மேலே 35 கொடுத்தோமா, இங்கே 25 இஸ் ஃபைன். 25 ரொம்ப பெருசாக இருக்குது. 20 எஸ். ஓகே இப்போது இதை சென்டர் அலைன் பண்ணுவோம். இதுக்கு மேலே இருக்க கண்டெய்னர் போயிட்டு அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அலைன்மெண்ட் டாட் சென்டர் இப்படி கொடுத்தோம்னா நமக்கு அழகாக அந்த கண்டென்ட்டு இந்த கண்டெய்னரோட சென்டருக்கு வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக கண்டெய்னர் அலைன் பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாமே. இப்போ தாண்டி நமக்கு இந்த என்னது ஷேப் இருக்குது, பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, ஆல்ரெடி ஒரு கலர் கொடுத்துருக்கோம். கிரேடிங் கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக, இல்லை வேறு இங்க்வெல் கொடுக்கலாம். இங்க்வெல்னால் அந்த கண்டெய்னர் டேப் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி. அது இப்போ யூஸ் கேஸில் இல்லை, வரப்போகிற வீட்டில் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்தது கீழே கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.